வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இப்போ நம்ம டோனட் செய்ய போகிறோம். ஆனால் டோனட் செய்யறதுக்கு மாவு எப்படி பிசையணும், அது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த வீடியோ கிளிப் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வருங்க. இப்போ மாவை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் பொரிக்க. வாங்க. ஓகே, இது நம்ம மாவு பிடிச்சி டோனட் வடிவத்தில் நம்ம மூடாங்கி வச்சு வெட்டி வச்சுது. இது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. அடுத்து இது டோனட் பொரிச்சு எடுத்துட்டு மேலே போடுறதுக்கு ஐசிங் சுகர், அதாவது தூள் சீனி, பவுடர் சுகரு. அது அப்புறம் இது மேலே தூரத்துக்கு தேவை வடித்தட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது பெரும்பாலும் ஜலிக்கிற இதில் தான் போட்டு மேலே அப்படியே தூவி. இப்போ நம்ம மாவு பசியறதுக்கு நான் இந்தமாரி ஒரு மங்கில் 2 கப் மாவு போட்டுக்க போகிறேன். இதில் ஓகே 2 கப் மாவு நான் போட்டுக்கிட்டேன். இதில் நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். ஆறின தண்ணியில் ஈட்ஸ், அதாவது ஈட் சுகர், இந்த ஈட் சுகர் இருக்குல்ல, இதை ஈபு ரொட்டின்வாங்க. இதை 1 டேபிள் ஸ்பூன், இந்த கரண்டியில் 1 ஸ்பூன் போட்டு, இதே கரண்டியில் 1 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நம்ம வச்சுருந்தா இந்தமாரி நம்ம ஈட்ஸ் ஆக்டிஃபாகி இருக்கும். இது புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தமாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் மாவு 2 கப் போட்டிருக்கேன் மாவு. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவுக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நான் பட்டருங்க, இந்த பிராண்ட் பட்டர் நான் வாங்கியிருக்கேன், மெஜரின். 2 ஸ்பூன், 2 கப்புக்கு 2 ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. இப்போ இதில் பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ட்ரையாக இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி எல்லா இடத்துலையும், அதாவது அந்த உப்பு பட்ரு இதெல்லாம், பட்ரு நம்ம கையில் இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா இதாகும். எல்லா இடத்துக்கும் ஒன்றா கலக்கிற மாரி இதாகிடணும். இப்போ இந்த ஈட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, இந்த ஈட்ஸ் தண்ணி இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கிளாஸே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 1 கிளாஸ் தண்ணியிலே ஃபஸ்ட்டு நம்ம பிசைவோம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஆனால் இப்போதைக்கு தண்ணி தேவைதான். முதல்ல அந்த ஈஸ்ட் தண்ணியிலேயே நம்ம சேர்த்து பிசைஞ்சிப்போம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ்லேயே நான் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கலந்து இது பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கை வச்சு நான் இந்த கிளாஸில் ஒட்டிகிட்டு இருக்க ஈட்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியே சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, மாவு இந்தமாரி ஒரு சாஃப்ட் டோவாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இது ஒரு பால் மாரி இந்தமாரி ஒரு பால் மாரி இது பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடாங்கி போட்டு இல்லை ஒரு ஒரு க்ளீனான ஒரு துணியை போட்டு இது மாவு வந்து ரேஸ் ஆக விடணும். அதை உப்பி வர விடணும். ஏறத்தாழ வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை வந்து நம்ம உப்பி வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாவு உப்பி வந்தால் திருப்பி இன்னொரு வாட்டி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் 1 மணி நேரம் கழித்து நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஊற வச்ச மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம பிசைஞ்சிப்போம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ டோனட் செய்கிறதுக்கு இந்தமாரி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் மாரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பால் மாரி நல்லா இது பண்ணிக்கிட்டு இது இப்படி இது பண்ணி இந்தமாரி செய்யணும். ஓகே, இந்தமாரி செஞ்சுட்டு இப்போ இதை வந்து இந்தமாரி ஒரு தட்டுக்கு மேலே நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து கோதுமை இந்தமாரி இது பண்ணிக்கலாம். அதாவது இப்பயே மாவு ஒட்டலை தான், அது வந்து ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து இந்தமாரி ஒரு பூரி கட்டையை வச்சு லேசாக ரவுண்டாக ஊற்றிக்கலாம். ஓகே, இந்தமாரி ஒரு ரவுண்டாக ஊற்றிக்கிட்டு இந்தமாரி ஒரு மூடாங்கி இருக்குல்ல, அதை எடுத்து சென்டரில் வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இப்போ வெட்டிட்டு எடுத்தால் இப்படி இருக்கும். சரிங்களா? இது வந்து இப்படி ஒரு பிளேட்டில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாவு வந்து உப்பணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து நம்ம மாவு பிடிச்சி டோனட் வடிவத்தில் நம்ம மூடாங்கி வச்சு வெட்டி வச்சுது. இது வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. அடுத்து இது வந்து டோனட் பொரிச்சு எடுத்துட்டு மேலே போடுறதுக்கு வந்து ஐசிங் சுகர், அதாவது தூள் சீனி, பவுடர் சுகரு, அது அப்புறம் இது மேலே தூரத்துக்கு தேவை வடித்தட்டு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வந்து பெரும்பாலும் வந்து ஜலிக்கிற இதில் தான் போட்டு மேலே வந்து அப்படியே தூவி விடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை நான் ஆன் பண்ணிக்கிட்டு மீடியமில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஆயில் வச்சா மேலே கலர் மட்டும் வந்துடும், உள்ளுக்கு வந்து மாவு வந்து வேகாது. ஸோ அதனால தான் வந்து மீடியம் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டோன்னே நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், மாவு கையில் எடுத்தால் இப்படி, ஏன்னா காற்று வந்து இதாகிடுச்சு. இப்போ எல்லா மாவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எல்லா மாவையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு டோனட்டாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, எண்ணெயில் போட்டோன்னே இப்படி டோனட் வந்து மிதக்கணும். என்னோட சக்தி அளவுக்கு வந்து 2 டோனட் தான் போட முடியுது. ஸோ மிச்சத்தை நான் வச்சிடுறேன். இப்போ அடுத்த டோனட் இங்கே இருக்குல்ல, இதையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னும் நம்ம ஊற வைக்கிறப்ப அது விடு வரைஞ்சப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு.
இப்போ இது ரெண்டும் அங்கே ஊற்றிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் வெந்ததோட கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கையோட இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு மங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சு தான் நான் திருப்பி விடுறேன். இது ஒரு மாதிரி சொக்கே கலர்ல வரணும். டோனட் நார்மலா நம்ம கடையில வாங்கினா என்ன கலர்ல இருக்குமோ அந்த மாதிரி கலர்ல வரணும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற 2த்தையும் நான் எடுத்துக்கிறேன் தனியா பிடிச்சி. இப்போ இது திருப்பி நான் திருப்பி போட்டுக்கிறேன். கிளிக் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததை போட்டுக்கலாம். இந்தமாரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் நான் லேசாக தட்டி விட்டுக்கிறேன். நல்லா தட்டி விட்டுக்கிட்டு நான் அடுப்பு பாருங்க, நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளுக்கு வேகாது. இப்போ இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ இது இந்த பக்கமும் அதே மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து போட்டுக்கலாம். இது ஒன்று சின்னதாக இருக்குது. மிச்சம் உள்ள மாவுல எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு செஞ்சது. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நான் அடுப்பு வந்து மீடியம்லேயே தான் வச்சுருக்கிறேன். ஐக்கு கொண்டு வரவே இல்லை நான். பாருங்க எண்ணெயில சண்டை போட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துல இது எடுத்துடலாம். ஓகே, அடுத்து நான் பார்த்துட்டு இது எடுத்துக்கிறேங்க. இப்போ எந்த பக்கமும் அதே கலருக்கு வந்துருச்சு. இப்போ இது எப்படி இது பண்றத நான் காமிக்கிறேன். ஒரு கிளீனான பிளேட் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சூடா இருக்கும், அதனால
ஃபஸ்ட்டு 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடித்தட்டு வச்சுக்கிட்டு இந்த ஐசிங் சுகரை போட்டுக்கிறேன். இது இப்படி டஸ்ட் பண்ணணும். இப்போ இது இப்படி திருப்பிக்கலாம். பின்னாடி நம்ம இந்த மாதிரி சுகரை டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சீனியை இதேமாரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும், எல்லா இடமும் படுற மாரி. இப்போ நான் திருப்பிக்கிறேன் முன்பகுதிக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம டோனட் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதே மாதிரி சிம்பிளான ஒர்க்வே ரெசிபியோட இல்லை வேறு ஏதாச்சும் ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.